वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपात्तमहो वन्दे परमानन्दमाधवम् अच्युतं केशवं रामनारायणम् अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिका वल्लभं श्रीधरं माधवं गोपिका वल्लभं जानकी नायकं रामचन्द्रं भजे जानकी नायकं रामचन्द्रं भजे हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे राम राम हरे राम राम हरे जय श्री कृष्णा सर्वम कृष्णार्पणमस्तु சரி. ஸோ நேற்று அவன் இந்த பட்டியெல்லாம் சொன்ன அப்புறம் தன்னுடைய சைடு நம்ம சைடையும் பாருங்க அப்படிங்கிறான். எதிர சைடை காட்டு அப்படிங்கிறான், பாருங்கிறான், தன் சைடை நினைத்துக்கொள்னு சொல்றான். ஏன்னா பின்னால இருக்கு அவருடைய சைடெல்லாம். முதல்ல கேப்டன் தான் முன்னால இருப்பான், நேருக்கு நேர் யுத்தத்தை தலைமை தாங்குவான், உண்மையிலேயே தலைமை தாங்குவான். இப்ப கேப்டன் எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருப்பான் ரிமோட் கண்ட்ரோல் ரூம்ல. பாவம் கீழே இருக்கிற சைனிகர்கள் எல்லாம் அனுப்பி வைப்பான் சாக. இது இப்போ யுத்த முறை, இது இங்கிலீஷ் யுத்த முறை. நம்ம நாட்டுல முன்னால இருப்பான் தலைவன். சோ துரோணர்கிட்ட நீ பாரு அப்படின்னு சொன்ன எதிர்கட்சிய, தன் கட்சிய உன் நினைவுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ பவான் பீஷ்மச்ச கர்ணச்ச கிருபச்ச சமிதிங்கிய அஸ்வத்தாமா விகர்ணச்ச சௌமதத்திஸ்தைவச்ச சௌமதத்தன் அஸ்வத்தாமா விகர்ணன். நீங்க உங்களுடைய மைத்துனர் கிருப்பன், அப்புறம் துரோணன், அப்புறம் இது பீஷ்மன் கர்ணன் அப்படின்லாம் சொல்றேன். அதுக்கப்புறம் அநேகமாக சூராவரத்தை தெக்க ஜீவிதா, எத்தனை சூர வீரர்கள் பகவக கணக்கில் அடங்காத எக்கச்சக்கமா எனக்காக தெக்க ஜீவிதாக உயிரை விட தயாராக வந்திருப்பவர்கள் அப்படிங்கிறான். அதை இன்னொரு அர்த்தம் ஆக்சுவலா தெக்த பாஸ்ட் டென்ஸ், உயிரை விட்டவர்கள், வீட்டிலேயே உயிரை விட்டுட்டு வந்தவங்க எனக்காக. அவனுடைய அகங்காரம் பேசணும். தெக்த ஜீவிதா நானா சஸ்திர பிரகரணாக, பல வகையான சஸ்திரங்களை கையிலேந்தி தயாராக நிற்பவர்கள் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனுடைய உண்மையான பயம் வெளிப்படுறது இந்த அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல கூட பாருங்க. ஆசிலேட்டிங், இதுல இருந்து அது, அதுல இருந்து ஒவ்வொரு சமயம் ஒரு எமோஷன் வெளிப்படுறது. இவனுடைய பயம் உள்ளுக்குள்ள நடத்த, நேற்று அந்த அம்மா சொன்னா இல்லையா, உள்ளுக்குள்ள குலுக்கி விட்டு ட்ரெமர்ஸ், ட்ரெம்லிங் அப்படின்னு சொன்ன இந்த மாதிரி அந்த எண்ணம் வெளிப்படுறது. அபர்யாப்தம் ததஸ்மாக்கம் ரட்சிதம் பர்யாப்தம் துவிதமே தேசாம் பலம் பீமாபிரட்சிதம். இங்க பீஷ்மருடைய பெயரை சொல்றான், படைத்தளபதி. அங்க யார் பெயரை சொல்லணும்? திருஷ்டத்யும்னன் பேரை சொல்லணும். அந்த திருஷ்டத்யும்னால் ரட்சிக்கப்படும் சேனைன்னு சொல்லணும் இல்லையா? இங்க பீஷ்மரால் ரட்சிக்கப்படும் சேனைன்னு சொல்றான். அது அபர்யாப்தம், போதுமானது இல்லை. இட் இஸ் நாட்
சஃபிஷியன்ட். எதற்கு? ஜெயிப்பதற்கு. அதுதானே அர்த்தம் எடுக்கணும். தோற்கடிப்பதற்கு போதுமான இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜெயிப்பதற்கு போதுமான இல்லை. யாரே? பீஷ்மரால் பாதுகாக்கப்படும், ரட்சிக்கப்படும் இந்த சேனை, நம்முடைய சேனை. ஆனா அங்க இவனுடைய பீமன் தான் இவனுக்கு பீம சிம்ம சொப்பனம். பீமன் பேரை சொல்லி பர்யாப்தம் துவதமே தேசாம் பலம் பீமாபிரக்ஷிதம். பர்யாப்தம், நம்மெல்லாம் சாப்பாடுல போதுமா அப்படின்னு கேட்குறது. சம்ஸ்கிருதத்துல பரிமாறும் போது, வேத பண்டிதர்களுடைய பந்தியில பரிமாறும் போது போதும் அப்படின்னு சொல்றது. அவர் கேட்கும்போது அவர் சொல்லுவாரு பர்யாப்தம் வா, இவர் சொல்லுவாரு பர்யாப்தம், போதும், போதுமானது, பர்யாப்தம். பர்யாப்தம் துவதமே தேசாம் பலம் பீமாபிரக்ஷிதம். பீமனால், பீஷ்மரும் பீமனும் ஒரே புரோட்டோகால்ல இல்லை. இவர் படைத்தளபதி, அவன் சும்மா ஒரு வீரன், அவ்வளவுதான், கேப்டன். படைத்தளபதி திருஷ்டத்யும்னன், துருபதனுடைய மகன். ஆனா அந்த அவனு பேரை சொல்லலை. பீமா விரக்ஷ, இது இவனுடைய உள்ளத்துல இருக்கிற பயத்தை வெளிப்படுத்துறது. இவனுக்கு பீமன் தான் 12 வயசுல பீமனை கொல்ல முயற்சி பண்ணதுலேருந்து பீமன் தான் இவனுக்கு சிம்ம சொப்னம். பீமன் மேலதான் வெறுப்பு. பீமனை கொல்லணும், அதுதான். பீமனுக்கு சமமான கதயுத்தம் சொல்லிட்டு பலராமனை ஏமாத்தி பலராமனை சிஷ்யனா சேர்ந்து கதயுத்தம் கத்துறான். பீமனுக்கு போட்டியா. அப்புறம் இங்க பீமன் அந்த விஷத்தை வச்சு கொடிகளால கட்டி போட்டு யமுனையில தூக்கிருந்து அவன் அப்புறம் 1000 யானையோட பலத்தோட திரும்ப வந்துட்டான். அப்போ இந்த பீமனை கொல்றதுக்காக ஒரு இரும்புல செய்த ஒரு சிலையை வச்சுக்கிறான், பீமன் சிலை. பீமன் அந்த சிலைய தினம் அது மேல பாக்ஸிங் பண்றான். அப்படி கையால பீமனை வெட்டி 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 கத்தாதன்னு சொல்லாம கொல்ல, அங்க போய் கத்தாதுன்னு. பீமா அபிரட்சித்தம். பீமனுக்கு மேல ரெஸ்லிங் பண்றான். வெறும் கையோடலாம் இரும்பு மாதிரி தன் கையாகணும்னு தன்னை கதையால் அடிச்சுக்கிறான். என்னுடைய உடம்பு பீமனால தாக்கப்பட்டா பாதிக்கப்படாதுன்னு அப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்றான் பல வருஷங்கள் பீமனுக்காக. அதெல்லாம் இங்க சொல்றான். பர்யாப்தம் சிதமே தேசாம் பலம் பீமாபிரட்சிதம். அதுக்கப்புறம் அயனேஷு சர்வேஷு தா பாகம் அவஸ்திதாக பீஷ்மமேவா அபிரக்ஷத். பாருங்க, இங்கே அவனுடைய ஒரு மாதிரி துரோணர்கிட்ட இப்படி பேச பேச பீஷ்மரை பத்தி எண்ணம் வருது. பீஷ்மரை இப்போ கொஞ்சம் பாதுகாத்துருங்க. தாஜா பண்றானா, கிண்டல் அடிக்கிறானான்னு தெரியல. பீஷ்மர் எல்லாரும் அவரவர் இடத்துல இருந்து பீஷ்மரை பாதுகாத்துருங்க. இங்க பீஷ்மாபிரட்சிதம் படைன்னு சொன்னான். பீஷ்மர் தான் இந்த படையை பாதுகாக்கிறாருன்னு சொல்றான். சொல்லிட்டு அங்க பீஷ்மரை பாதுகாத்துன்னு சொல்றான். கீழே இருக்கிறவன் மேல இருக்கிறவனை பாதுகாப்பானா, மேல இருக்கிறவன் தான் கீழே இருக்கிறவங்களை பாதுகாப்பானா? அந்த மாதிரி பீஷ்மரை எல்லாரும் அவரவர் ஸ்தானத்தில் உறுதியாக நின்று பீஷ்மரை பாதுகாத்திடுங்கள் அப்படிங்கிறான். பாருங்க எவ்வளவு கன்ஃபியூஸ்டு. இந்த 10 ஸ்லோகமே நமக்கு ஒரு தீசிஸ் எழுத முடியும். ரொம்ப இந்த துரியோதனுடைய மன ஓட்டம் அது நம்ம பார்க்கலாம். பீஷ்மர் துரியோதனை பத்தி என்ன நினைக்கிறாரு, அதுவும் அடுத்த ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு. அவரு பாரு, துரியோதனை பத்தி கிண்டல் இல்லை, அவருக்கு பேரன் இவன். அவர் மனசுல அன்பு இருக்கு, பரிதாபப்படுறாரு. நம்ம அப்புறம் நீங்களாம் பேசுங்க அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் தெரிஞ்சப்போ. என்ன சொல்ற? தஸ்ய சஞ்சனேன ஹர்ஷம் குரு விருத்த பிரதாம சிவநாதம் என தேவச்சைஹி சங்கம் தத்ம பிரதாபவான். பிரதாபவான், வலிமையான தன்னுடைய சங்கை ஊதினார். யாரு? பீஷ்மர். சிம்மநாதம், சிங்கத்தை போன்ற கர்ஜனையை எழுப்பினார் அப்படிங்கிற. தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம். யாரு? தஸ்யனா துரியோதனனுடைய சஞ்சனயன் ஹர்ஷம். அவனை ஹர்ஷம், அவனை கொஞ்சம் மூடு
பூஸ்ட் பண்றது, சந்தோஷத்தை ஏற்படுத்த குருவந்த பிதாமக. நம்ம இங்க வந்து சால் அதிகமானவன் பெருசுன்னு இந்த மண்டலத்துல பாவம் மரியாதையே இல்லாம வயசானவங்களை பெருசு, ஏய் பெருசு அப்படிம்பாங்க. இந்த இந்த அங்க கோயம்புத்தூர், சேலம் அந்த ஏரியாவில் வயோதிகன் இல்லை, விருத்தன், முதிர்ச்சி அடைந்தவன் விருத்தன், வயோவிருத்தன், குருவிருத்தன், குருவம்சத்தில் விருத்தன். முதிர்ச்சி அடைகிறோமாங்கிறது வேற கேள்வி. வயசாகும், 60 வயசு, 70 வயசு, 80 வயசு. எல்லாருக்கும் கேக்குதா? எனக்கு தான் ஸ்டக் ஆகுதான்னு தெரியல. இல்ல எனக்கும் கேட்டுலப்பா. இப்போ இது வந்துடுது இல்ல கரண்ட். இப்போ அந்த இந்த கனெக்ட்ல வந்துட்டு இப்போ கேட்கறதா இல்லையா? இப்போ கேக்கு. அதான் அந்த மாதிரி தஸ்ய சஞ்சனன் ஹரிசங்கர் விருத்த பிதாமக. அவனுடைய மனசை சந்தோஷப்படுத்துறதுக்கு குருவருத்தன் தாத்தா, பிதாமகன். பிதானா இவரு அப்பா, பிதாமகானா தாத்தா. நம்ம சிராதம் பண்ணும்போது இந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருப்போம். பிரபிதாமகான்னா கொள்ளு தாத்தா, அந்த மாதிரி. அப்போ பிதாமகன் வயோவிருத்தன், யாரு குருவிருத்தன், அவனுடைய மனசுக்கு சந்தோஷம் அளிப்பதற்காக சிங்கம் போன்ற சங்கை ஊதினார் அப்படின்னு துரியோதனுடைய பிரஸ்தாபம் முடியறது இந்த இதோட. அதுக்கப்புறம் சங்க ஊதர காட்சி அதெல்லாம் வரும், அதை விடுங்க. ஸோ இந்த 3 ஸ்லோகங்களை நம்ம ஒருத்தர் சொல்ல சொல்ல, பிரதிபா சொல்லு, இல்லை உமா சொல்லு, மற்ற எல்லோரும் திரும்பி சொல்லுவோம். இந்த 3 ஸ்லோகம் படிப்போம். அப்புறம் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கமெண்ட்ஸோ கேள்வியோ. அப்ப எந்த 3 சொன்னேன்? எனக்கு கரெக்டா கவுண்ட் தெரியல. நீங்க சொன்னது எது? 3 இப்போ 10, 11, 12. 10, 11, 12 பர்யாப்தம் இல்ல. ஆமா, அபர்யாப்தம் நிலையில. சரிப்பா சரிப்பா. செவிக்கிறதாப்பா? சரி சரி சொல்லு. கேக்குறதா? அபிரக்ஷிதம். ரிப்பீட் பண்ணுமா? எப்படி சொல்லி ரிப்பீட் பண்ணுவோம். அபர்யாப்தம், அபர்யாப்தம் ததா ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம். पर्याप्तं त्विदमेतेषां बलं भीमाभिरक्षितम्. सर्वेषु यथा भागमवस्थिताः. भीष्ममेवाभिरक्षन्तु भवन्तः सर्व एव हि. तस्य सञ्जनयन् हर्षं कुरु वृद्धपितामहः. सिंहनादं विनद्योच्चैः शङ्खं दध्मौ प्रतापवान्. பிரதாபவான். பிரதாபம், பிரதாப, ராணா பிரதாப், திறமைசாலி, மகா பிரதாபம். அந்த சங்கு அப்படிப்பட்ட வலிமையான சங்கு.
அதே பிரதாபவான். இந்த கிராமர் சம்ஸ்கிருதம் கூட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதுல கத்துப்போம் இதோட சேர்ந்து. இன்னைக்கு வந்து அவன் என்ன சொன்னான் நேத்து, திருஷ்டுவாத்து பாண்டவானிக்கம், ஒரு சின்ன ஒரு இருக்கு. திருஷ்டுவா அப்படிங்கிற வார்த்தை, திருஷ்டுவா, இது தர்சனம், அந்த வார்த்தை தான் மெயின் வார்த்தை. தர்சனம், பிரிய தர்சனம், தர்ஷிதஹ, திருஷ்டி, திருஷ்டுவா, திருஷ்ய, இந்த மாதிரி நிறைய வார்த்தை அதனுடைய ரூட் வேர்டு தர்சனம்ல இருந்து. திருஷ்ய, திருஷ்டி, திருஷ்யம் அப்படின்னு ஒரு சினிமா வந்தது, திருஷ்யம் காட்சி. ஒரு ரூட் வேர்டு, அது எப்படி வெவ்வேறு வகையா அது உருமாறுறது அப்படின்னு நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமா பிரயோகம் பண்ணப்பட்ட நாமே கொஞ்சம் லைட்டா சம்ஸ்கிருதம் கத்துக்க முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருஷ்டுவா, திருஷ்யம், திருஷ்டி, தர்சனம், உபதர்சனம், அப்புறம் வந்து திருஷ்ய, அப்படின்னு இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள், ஒரு வார்த்தையை சுத்தி. அதே மாதிரி வேத அப்படிங்கிற வார்த்தை, விது, வித்யா, வேத, வேதித்த, வேதவத், இப்படின்னு நிறைய அதோடைய சம்பந்தமான வார்த்தை. ஒன்னுடைய அர்த்தத்தை அந்தந்த சம்ஸ்கிருத நம்ம கீதையில படிக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த லைனோட சேர்த்து இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம வேதங்கிற பதில எத்தனை வகை வார்த்தைகள் எந்தெந்த சாப்டர் எந்தெந்த ஸ்லோகத்துல இருக்கு, இப்படி தனியா நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணலாம். கொஞ்சம் ஆழமா கீதை படிக்கணும், கீதையோட சேர்ந்து சம்ஸ்கிருதமும் கத்துக்கணும். ஓரளவுக்கு பண்டிதன் அது கிளாஸ்ல போய் கற்றுக்கிறது ஒருத்தர், பட் ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி சுய முயற்சியில செய்ய முடியும். சரி, நீங்க சொல்லுங்க, பேசுங்க. பஷ்யை தான், பார்த்த பின், பஷ்யை பார்த்திடு, பஷ்யை பார்த்திடு, நீ பார்த்திடு, பாரு 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 அப்படிங்கிறோம் பாரு, அந்த மாதிரி வாசுகிறேன், பார்க்கிறேன். சரி, சொல்லுங்க. பஷ்யத்து, நீ பார்த்திடு, பஷ்யை மரியாதையோட பெரியவரை சொல்லும் போது நீங்க இப்ப பேசலாம். இதுல இருக்கிற கருத்துக்கள், துரியோதனன், பீஷ்மர், துரோணர்கிட்ட பேசுறான், அந்த துரியோதனுடைய வச்சனங்கள், பீஷ்மருடைய ரியாக்ஷன், துரோணர் சைலண்டா இருக்காரு, அவருக்கும் அன்புதான், அவருக்கு பார்ஷியாலிட்டி கிடையாது. துரியோதனன் மேலையோ எல்லாம் குழந்தைங்க. துரோணர் வந்து துரியோதனன் பாண்டவர்களோட சேர்ந்தது ரொம்ப அழகான ஒரு கதை. துரோணர் வந்து ரொம்ப ஏழ்மையில இருக்காரு, கல்யாணம் வேற ஆயிடுச்சு, குழந்தை வேற பிறந்துடுது, குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கிற அளவுக்கு கூட, சரியான சாப்பாடு அளவுக்கு கூட பணம் இல்லை, வருமானம் இல்லை, அன்எம்ப்ளாய்டு. அப்புறம் வந்து ஏமாத்துறாரு குழந்தைய, மாவுல தண்ணியில கரைச்சு இதுதான் பாலுன்னு சொல்லி. ஒரு நாள் அவன் உண்மையான பாலை குடிச்சிட்டு வந்துடுறான் ஏதோ ஒரு வீட்டுல. உடனே வீட்டுல வந்து அடம் பிடிக்கிறான், எனக்கு அந்த இது பாலே இல்லைன்னு தள்ளி விடுறான். அப்போ மனைவி வந்து, நீ சின்ன வயசு கல்யாணத்தும் போது பெருசா தம்டம் அடிச்ச இல்ல, இந்த நாட்டு ராஜா பிரைம் மினிஸ்டர் மோடி என்னுடைய ஃப்ரெண்டு, என் பக்கத்துல உட்காந்துருக்காரு, ஸ்கூல்ல நாங்க சேர்ந்து எல்லாம் பிக்னிக் போயிருக்கிறோம் அப்படின்லாம் பெருசா சொன்னேன்ல, இந்த திருப்பதன் உனக்கு ஃப்ரெண்டு தான், இப்படி வாக்குவாதம் இது வேற கொடுத்துருக்காரு வாக்கு, இந்த மாதிரி நீ நான் ராஜா அப்புறம் என்கிட்ட வா, நான் என்னுடைய ராஜ்யத்துல பாதி உனக்கு கொடுக்குறேன்னு வேற சொல்லியிருக்காரு, போயிட்டு வான்னு சொல்றேன். வேண்டாம், ராஜ்யம்லாம் வேண்டாம், ஒரு பசு வாங்கிட்டு வா போறோம்ட்டேந்து அப்படின்னு. துரோணர் ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவன் துரியோதனிட்ட வந்துதான் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் இழந்துட்டு அவரு இதுல இருக்காரு. என்னது மாறி போச்சா? துரியோதனிட்ட பாவம், அவரு போறாரு, ஆனா அங்க இன்சல்ட் ஆகுது.
எப்படி குச்சேலனுக்கு கிருஷ்ணா வாசல்ல செக்யூரிட்டி மேன் இன்சல்ட் பண்றானோ அப்படியே இங்கே நடக்கிறது. இந்த மீறி வந்துடுறாரு. வந்துட்டு கண்ணனை துரோணரை பார்த்து நேர துரோணா திருப்பதான்னு பேர் சொல்லி கூப்பிடுறாரு. எல்லோருக்கும் ஒரே இதுவா இருக்கு. ராஜா பார்த்து கிழிஞ்ச வேஷ்டி ஆளு வந்து அப்போ 2 பேருக்கு நடுவில் பிரச்சனையா இருக்கு. அவனுக்கு பயம் வந்துடுறது, ராஜ்யத்தை கேட்க போறாங்கன்னு. அப்போ அவன் இன்சல்ட் பண்றான். உனக்கும் எனக்கும் எப்படா நட்பு இருக்க முடியும்? பொய் சொல்ற, உனக்கு ஏதாவது பிச்சை வேணுமா கேளு, நான் பிச்சை போடுறேன். நீ சும்மா வந்து பொய் சொல்லாத. கொஞ்சம் கிழிஞ்ச வேஷ்டிக்கும் பட்டு வேஷ்டிக்கும் எங்காவது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க முடியுமா? ஓலை குடிசைக்கும் ராஜ மாளிகைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க முடியுமா? அப்படின்லாம் சொன்ன உடனே இவனுக்கு பயங்கர கோபம் வருது. பழி வாங்கலடா ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கதை அர்ஜுனனுக்கு வச்சு அவன்கிட்ட பழி வாங்க வைக்கிறாரு. ஆனா அர்ஜுனன்ட்ட எப்படி வந்து சேர்றாருன்னா, அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு வேலையை தேடி. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல பேரை போட்டு போட்டு எங்க அப்ளை பண்ணி கடைசியில இங்க பார்த்தா ஒரு கிரவுண்டுல எல்லா பசங்களும் ஒரு கிணத்தை சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. பந்து உள்ள விழுந்துருக்கான். பந்து விழுந்த உடனே நீங்கெல்லாம் யாருன்னு கேட்கிறான். ராஜகுமாரர்கள். ராஜகுமாரர்களா? இந்த பந்தை உங்களால் எடுக்க தெரியாதா? அப்ப நீங்கெல்லாம் வில்வித்தையில கத்துக்கலையான்னு கேட்கிறாரு. கத்துக்கலன்னு அவரு மந்திரம் போட்டு தர்பைப்புள்ள அழுத்தி கீழே அனுப்பி பந்து மேல ஒரு கல்லு கயிறு மாதிரி உருவாக்கி பந்தை மேல இழுத்துடுறாரு. இழுத்த உடனே பந்து வந்த உடனே பசங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஆனந்திமா மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். யாரும் ஆனந்தி பேசல. அப்போ பசங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஆனா அர்ஜுனனுக்கு பயங்கர சந்தோஷம். தாத்தா தாத்தா தாத்தான்னு தாத்தா கிட்ட ஓடுறான். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆடவத்தில் இருக்காரு. பீஷ்மர் ஓடிவர இவனுக்கு அதான் நான் காத்திருந்தேன் அப்படின்னு உடனே அவருக்கு எல்லாம் எம்ஓயு சைன் பண்ணி அவருக்கு பில்டிங் குவார்ட்டர்ஸ் எல்லாம் கொடுத்து இங்கே தங்குங்கன்னு கான்ட்ராக்ட் எங்கள் ராஜகுமாரர்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி, அப்போ அவர் அர்ஜுனனுக்கு நான் உடனே உலகத்திலேயே சர்வசிரேஷ்ட தனுர்தரனா பிள்ளை ஓட்டுறவனா நான் தயார் பண்ணுவேன்னு சொல்லி சபதம் எடுத்து அப்படி சொல்லிக்கலாம். நான் 105 பேருக்கு ப்ளஸ் வேற சில ராஜகுமாரர்களுக்கு எல்லாம் அவர் சொல்லி கொடுக்குறார். குரு அவருக்கு பார்ஷியாலிட்டி கிடையாது. அவர் கமிட்டட் டு ஹஸ்தினாபுர ராஜ்யம். கான்ட்ராக்ட் ஹஸ்தினாபுர ராஜ்யத்தோட நடந்தது. அதனால யுத்தத்துல துரியோதன சைட்ல இருக்காரு. அதே போல பீஷ்மர் கமிட்டட் டு ஹஸ்தினாபுர சிம்மாசனம். நான் கல்யாணம் பண்ணிக்காம இருப்பேன், இந்த சிம்மாசனத்துல பாதுகாப்பேன். அந்த அக்கா அம்மாவுக்கு யாரு அவர் பேர் என்ன, சந்திரமுகி இல்லை மத்ஸ்யகந்தாவுக்கு அவளுக்கு மத்ஸ்யகந்தாவுக்கு அப்புறம் வேற ஏதோ பேர் மாறி போறது. சத்யவதியாப்பா? சத்யவதி. அவன் மீன் வாசனை அடிக்குமா அவள்கிட்ட, மீனவ பெண். அதுக்கப்புறம் சத்யவதி இன்னொரு பேரும் இருக்கு அவளுக்கு. அப்பா அவன் சொல்றது என்னுடைய பையனுக்கு தான் சிம்மாசனம் கிடைக்கணும், நான் ஆஜீவன் பிரம்மச்சாரியா இருந்து உங்க சிம்மாசனத்தை பாதுகாப்பேன், உங்க பையனை சிம்மாசனத்துல ஏத்துவேன்னு சொல்லி அது ஒரு கதை. அப்படி அவனும் டிவோட்டட் டு சிம்மாசனம், ஹஸ்தினாபுர சிம்மாசனம். அதனால மனசு ஆற தர்மம் அதர்மம் தெரிந்து கூட அவர் பாண்டவர்கள் பக்கம் போக முடியல. சிம்மாசனத்தை காப்பாற்ற தன்னுடைய பேரன்களே படையெடுத்து வந்தாலும் நான் அவங்களுக்கு எதிராக நிற்பேன்னு நிற்கிறாரு. அவன் கௌரவருக்கு ஆதரவா இல்லை, சிம்மாசனத்துடைய பாதுகாப்பு தான். ரொம்ப மகாபாரதமும் அதே மாதிரி தான். இதெல்லாம் படிச்சா ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ரொம்ப தர்மம், அதாவது ரூல்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் தர்மத்தையே நம்ம மகாபாரதத்துல இருந்து புரிஞ்சுக்கலாம். குழப்பமான தர்மத்தை ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இருக்கும். நமக்கு யார் மேலேயும் கோபம் வராது. பீஷ்மர் மேலேயோ துரோணன் மேலேயோ எப்படி இருந்தார், அவர் கௌரவர்களுக்கு ஆதரவா எப்படி சண்டை போட்டாரு, அப்படி ஒரு ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அவர் சென்சார்ஷிப் பண்ணல. தனக்கு பிடிக்காத கேரக்டரை, வில்லன் கேரக்டரை, பெரிய பல்லோட பெரிய ஒரு மச்சான், பெரிய ஒன்றரை கண்ணு, ஒரு கண்ணுல பட்டி போட்டு முருடி வச்சு மீசையை முறுக்கி விட்டு பயங்கரமான வில்லனா அப்படிலாம் காட்டல. ரொம்ப நேச்சுரலா கதையை சொல்லியிருக்காரு வியாசர். ரொம்ப அழகா இருக்கும் மகாபாரதம் படிக்க. பிரேமா ஒரு பப்ளிகேஷன் வச்சுருக்க, அது எனக்கும் படிக்கணும்னு ஆசை இருக்கு. ஒரிஜினல் நான் வெறும் ராஜாஜியோட மகாபாரதம் தான் படிச்சிருக்கேன். வியாசர் விருந்து அது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். அப்படி துரோணருக்கு வெறுப்பு கிடையாது.
ஆனா கூட அவர் மௌனமா இருக்கார். சரி சொல்லிடான், குழந்தை வந்து ஏதோ சொல்றது. பீஷ்மருடைய ரியாக்ஷன் பாருங்க, சங்க ஊதுற. ஸோ இந்த பின்னணியில் நம்ம சொல்லுவோம், நம்முடைய கமெண்ட்ஸ் இது இந்த 3 ஸ்லோகங்கள் பற்றி. பேசுங்கள். நம்ம பேசினது அந்த இது ஒர்க் அவுட் லைக் என்ன ஸ்டேட்ல இருக்கோம். அப்ப நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து துரியோதனன் ஸ்டேட்ல இருக்கோமா, இல்ல பீமன் ஸ்டேட்ல இருக்கோமா, அர்ஜுனன் ஸ்டேட்ல இருக்கோமா, அது தெரியல. இப்ப எடுக்கலாமான்னு தெரியல, இன்னும் டைம் எல்லாம் இல்ல, 5 மினிட்ஸ்ல. ஸோ நம்மளோட ஸ்டேட் நாம எல்லாரும் ஏன்னா ஒரே ஸ்டேட்டஸ்ல இல்லையா, நம்ம எல்லாரும் வெவ்வேறு ஸ்டேட்டஸ்ல இருக்கோம். இவர் எல்லாருமே வேற வேற. நீங்க கீதை ஏன் அர்ஜுனனுக்கு மட்டும் சொல்லப்பட்டதுன்னு யோசனை பண்ணுங்க. ஏன் தர்மபுத்திரனுக்கு சொல்லல? ஏன் நீங்களா விஸ்வநாதனா? சாரி, ஏன் பீமனுக்கு சொல்லல? ஏன் துரியோதனனுக்கு கீதை சொல்லல? ஏன் வந்து அர்ஜுனனுக்கு சொல்ல? என்ன பர்சனாலிட்டி டிஃப்ரென்ஸ் இந்த 4 பேருக்கும்? பீமன், தர்மபுத்திரன், துரியோதனன், அர்ஜுனன். சும்மா ஷார்ட்டா யாராவது சொல்லுங்கன்னா சொல்லுங்க. இல்ல நாளைக்கு கண்டினியூ பண்றேன், டைம் முடிஞ்சு போச்சுன்னா. பீமன் வந்து கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா அதை அப்படியே செய்வாரு, அவரோட குணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தர்மர் வந்து கிருஷ்ணரே சொன்னாலுமே அவருடைய தர்மத்துல இருந்து அவர் விலகவே மாட்டாரு. அவருக்கு சொன்னாலுமே அவர் அவருடைய தர்மம், அந்த தர்மத்தைப்படிதான் நடப்பாரு. கேள்வி பதில் இந்த மாதிரி தர்க்கம் இதெல்லாமே வந்து அர்ஜுனனுக்கு தான் அந்த கேள்வி பதில், இது சரியா தப்பா, இதை செய்யலாமா கூடாதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நமக்கும் அந்த மாதிரி பக்தி இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் என்ன சொன்னாலும் நம்ம இதுதான் அப்படின்னு அவங்கள ஃபாலோ பண்ணோம்னா அவங்கள அப்படியே கண்மூடித்தனமா அவங்க சொன்னா சரி அப்படி இருப்பாங்க. தர்ம வழி இதுதான் நம்மளோட வழி அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டா அந்த வழி, அதை நான் மாத்திக்க மாட்டேன். ஆனா அர்ஜுனன் வந்து 2க்கும் நடுவுல கேள்வி பதில் நிறைய இருக்கும். அதனால அவர் அர்ஜுனனுக்கு தான் உபதேசித்தாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. டிஃபென்சிவா போறேன், கான்பிடென்டா சொல்லணும் எது சொன்னா. சரி, துரியோதனன் பத்தி நீங்க சொன்னீங்களா? துரியோதனன் வந்து ஈவந்தோ கெட்டவனாலும் பிரஜைகளை நல்லா தான் பாத்துக்கிட்டான். அவன் ராஜ்யத்தை நல்லா தான் பண்ணான். அவனுக்கு தெரியும் இது அதர்மம்னு, இருந்தாலும் தர்மத்தை அவனால பின்பற்றவே முடியல. இது ஒரு குழப்பமான ஸ்டேட், யாரு எந்த ஸ்டேட்ல இருக்க. ஆனா அர்ஜுனனுக்கு தான் கிடைச்சு கீதை. ஸோ அப்ப நம்மளும் அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருந்தாதான் அந்த கீதை நம்மளை ரீச் பண்ணுமா அப்படின்னு மனசுல ஒரு கேள்வி. அர்ஜுனன் ஸ்டேட்ல இருந்தாதான் இருக்க முடியாது. தோழிய மாத்தி முடியாது. கீதை பிரதிபா கீதை கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறது வந்து 2வது அத்தியாயத்துல எப்போ அர்ஜுனன் சொல்றானோ நான் உன் சரண் அடைஞ்சுட்டேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லச்சேதான் கீதை ஆரம்பிக்கிறார். இல்லைன்னா கண்ணன் கீதை சொல்லியிருக்க மாட்டாரோ என்னமோ. அர்ஜுனன் சொன்னதுனால எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, உன் திருவடியே சரணம், எனக்கு தெரியாது நீ சொல்லுங்கிறதுனாலதான் அவருக்கு சொல்லப்பட்டது. வேற யாரா அதே ஸ்டேட்ல வந்து ட்ரூலி சப்மிட் ஆயிருந்தா அவளுக்கு கிடைச்சிருக்குமா இருக்கும் அந்த கீதை. இப்போ இந்த க்ஷணத்துல அர்ஜுன் வந்து ஐ என்டையர்லி சப்மிட், நீயே சர்வமும் பிரபத்தின்னு பண்ணிட்டதுனால அகம் சிஷ்யம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் கீதை அர்ஜுனனுக்கு கிடைச்சது, அந்த யோக்கியதா இருந்ததாலன்னு தோன்றது. இன்னும் ஒண்ணுக்குள்ள இந்த துரியோதனன் பத்தி என்ன தோணித்துன்னா, இவ்ளோ இந்த all this is backed up with அவ அப்பா வந்து குருடனா பிறந்ததுனால பாண்டுவுக்கு பெரியவரா இருந்தாலும் அவருக்கு ராஜ்யம் கிடைக்கல, அந்த அதிகாரம் கிடைக்கல அப்படிங்கிற அந்த ஒரு லிமிட்டெட் ப்ராஸ்பெக்ட் வந்து எப்பவுமே ஒரு பேக்கப்பா வச்சுட்டு இருந்தா. எங்க அப்பாக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யம், அவர் தப்பு இல்லை, அவர் குருடனா பிறந்தது, அவருக்கு கிடைக்கல, அதனால எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு முன்னாடி எங்க அம்மா இவ்வளோ கர்ப்பம் லாங் டியூரேஷனா இருந்து பாண்டு புத்திராளுக்கு முன்னாடி இந்த there's a problem with the birthing also, அதுலயும் எங்களுக்கு இம்பார்ஷியலா லைஃப் ஆயிடுத்து அப்படிங்கிற ஒரு கான்செப்டே அவ பேக் பண்ணிட்டே வந்ததுனால
இது இந்த ஸ்டேட் ஆஃப் ஆங்ஸைட்டிக்கு லீட் பண்ணிருக்குன்னு தோன்றதுப்பா. எவ்ரி திங் ஹேஸ் அ பேக்கிங் சேயிங் எங்களுக்கு எல்லாமே அன்ஃபேரா நடந்திருக்கு. குருடா பிறந்தது எங்க அப்பா தப்பா, எங்க அம்மா கர்ப்பம் ஆட்டோ தரிச்சோம் அது குழந்தையே பிறக்கலையே அது அவ தப்பா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பேக்கப் வச்சுட்டே ஆட்டோ நம்ம பண்றதுலயே ஆட்டோ நயம். சங்கர் ஆட்டோ சங்கர் சொன்ன மாதிரி எனக்கு எல்லா கிரைம்ஸும் வந்து எனக்கு மாற்றாந்தாய் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினா சின்ன வயசுல. அதனாலதான் நான் இத்தனை கொலை, குற்றம், கற்பழிப்பு எல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க. அவ வரைக்குமே போக வேண்டாம். நம்ம பண்ற தப்பே நம்ம அப்படிதானப்பா நியாயப்படுத்திப்போம். நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், எனக்கு அது ஆச்சு அதனால நான் இப்படி பண்றேன். அந்த துரியோதனன் ஆட்டிடியூட் நமக்குள்ளயுமே எல்லாருக்குள்ளயும் இருக்கு. இங்க வந்து அது வார் ஃபீல்டு வரைக்கும் கொண்டு போயிருக்குன்னு தோணிருக்கு. ஜஸ்டிபிகேஷன், பண்ற தப்புக்கு ஜஸ்டிபிகேஷன். ஆஹ் ஏய் எனக்கு ஒண்ணு தோன்றது, அர்ஜுனன் தான் கேட்டார் கிருஷ்ணரை போய், கிருஷ்ணர் கிட்ட போய் சரண்டர் ஆகி எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல என்னை விட்டுடு அப்படின்னு வந்து கேட்டது அர்ஜுனன் மட்டும்தான். அதனால ஒருவேளை கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்கலாம். ஆர் மேபி அர்ஜுனன் அந்த பாச பிணைப்புல இருந்தா, சீயிங் த எனிமி ஆஸ் ஹிஸ் ஓன் பீப்புள். அவருக்கு இந்த தந்து எதிராளிதுன்ற டிஃபரன்ஸே தெரியாத குழம்பி போயிட்டான் அந்த இடத்துல. அண்ட் he put down his arms. நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு he says. அப்போ அவன் சண்டை போடாட்டா சண்டையே நடக்காது. தென் ஆட்டோமேட்டிக்லி அந்த சைடு தான் வின் ஆகும். ஏன்னா இது என்னோட தாத்தா, என்னோட அப்பா, என்னோட அம்மா அப்படின்ற ஒரு பாச பிணைப்புல he gets caught. குழம்பி ஏன்னா ஃபுல்லாவே குழம்பி போயிட்டேன் நான். எனக்கு ரத்தம் எல்லாம் காஞ்சி போயிடுச்சு, நாக்கெல்லாம் வளர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்ற அர்ஜுனன். அதனால மேபி கிருஷ்ணர் சாந்தம் நான் பண்றதுக்கு சொன்னாங்க. சரி, நான் அந்த பர்சனாலிட்டி கண்ணோட்டத்துல உமா நடுவில் ஏதோ சொல்ல ஆரம்பிச்ச கட் ஆயிடுச்சு. ஒண்ணும் இல்ல சொன்னாச்சு. அது அர்ஜுனன் ரொம்ப பியூர் அண்ட் ரொம்ப இன்னோசென்ட். சரி, நான் அவங்க பர்சனாலிட்டியா பாருங்க. தர்மபுத்திரன் தான் யுத்தத்தை எதிர்த்தான் கடைசி மூமெண்ட் வரைக்கும். 5 கிராமம் கூட போடுண்டான்னு சொன்னான். பீமன்லாம் பயங்கர சண்டை போட்டான் கிட்ட. கோழை நீ அப்படின்னா தூதுவன் அனுப்பினான் கிருஷ்ணனை. திரௌபதிக்கு மொட்டை அடிச்சா தான் கிருஷ்ணன் தூது போய் அங்க ஏதாவது யுத்தத்தை நிறுத்திட்டு வருவாங்க. திரௌபதி சபதம் எடுத்திருக்கா, ரத்தத்தால தடவுவேன்னு. திரௌபதிக்கு மொட்டை அடிக்கணும், அப்போதான் இது நீ உன்னுடைய முயற்சி இது அப்படின்னு நக்குலன் சொல்றான். அவ்வளவு திட்ட வார்த்தை வாங்கின தர்மபுத்திரன் வேண்டாம்னு முயற்சி பண்ணினவன் யுத்தம்னு முடிவான பிறகு அவனுக்கு எந்த குழப்பமும் இல்லை. பொய் சொல்ல கூட தயாரானான். தர்மம் அப்படின்னு சொல்லுற அர்ஜுனன் பொய் சொல்ல கூட தயாராயிட்டான் யுத்தத்துக்காக. டோட்டல் சப்மிஷன், நோ கன்ஃபியூஷன் அர்ஜுனன் தர்மபுத்திரனுக்கு. அதுக்கு முன்னாலதான் அவனுக்கு எல்லா வகையான கன்ஃபியூஷனும் இருந்தது. அது அவனுக்கு டோட்டல் கன்ஃபியூஷனே இல்லை, டோட்டல் சப்மிஷன் அவன். ஆனால் பீமன் வேற, பீமன் தாமசன். அவனுக்கு சாப்பாடு, தூக்கம். அவன் மாடு ஆடு மாதிரி விரட்டினா போவான், போய் சண்டை போடுறான்னா போயிட்டு வருவான். ரொம்ப யோஜனை எல்லாம் பண்ண மாட்டான். ஸோ அவனுக்கும் கீதை தேவைப்படல, தர்மனுக்கும் தேவைப்படல. துரியோதன அதர்மம், அவனுக்கு தர்மம் தெரிந்தும் அதர்ம வழியிலேருந்து அவனால் வெளியில் வர முடியல, அவனுக்கும் தேவைப்படல. நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி அர்ஜுனன் ஒன்று ரிலேஷன்ஷிப், ஸ்ரீகிருஷ்ணன் ஃப்ரெண்டு, அவன்கிட்ட பேச முடியும்னால. இவங்க 2 பேர் அளவுக்கு இன்டென்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு யாருக்கும் கிடையாது. ஒன்று. 2வது குழம்பி போனான். குழம்பி போயிட்டு முடிவறிவிச்சான், நான் சண்டை போட மாட்டேன்னு. அவன் சொன்ன மாதிரி, ஆனந்தி சொன்ன மாதிரி கீழே போட்டான். ஆனால் ஓடி போகல, யுத்தத்தை விட்டு போடா நீங்கள் போட்டுக்க, எனக்கெல்லாம் சண்டை வேண்டான்னு தெளிவான முடிவில்லை. குழப்பம், அழறான் உட்காந்துட்டு.